பைத்தான்ல நிறைய கிராஷ் கோர்ஸ் பார்த்திருப்பீங்க. நம்ம இப்ப பைத்தான்ல வந்து இப்போ ஒரு 1 month படிக்கிறது, 2 months படிக்கிறது அந்த மாதிரிலாம் கோர்ஸ் பார்த்திருப்போம். இது ஒரு 30 minutesல பைத்தானை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றத அந்த கோர்ஸ். இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா அவங்களோட வெர்ஷன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்றது ஏதாவது ஒரு எடிட்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம். எடிட்டர் வந்து எது வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம நார்மலா யூஸ் பண்ண எடிட்டர் பைச்சாம் ஒரு எடிட்டர் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் அவன் ஃப்ரீயாவே வந்து வெப்சைட்ல கிடைக்கும். அதை நம்ம நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைத்தானும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பைச்சாமும் நம்ம சிஸ்டத்துல அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறோம். as it is நம்ம எப்பயும் போல என்ன பண்றோம்னா பிரிண்ட் ஒரு வித்தின் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண போறோம். இதுதான் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பைத்தான்ல நம்ம யூஸ் பண்றது. இப்ப இதை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ரன் பண்ணி வரும். சோ நம்ம வித்தின் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கறது எல்லாமே இப்படி ரன் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம வந்து ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்க போறோம். இப்ப நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த அருண்ன்றத வந்து ஒரு வேரியபிள்ல கொடுக்கணும். வித்தின் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். இப்ப அந்த வேரியபிள கொண்டு வந்து இந்த பிரிண்ட்ல கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப அந்த அருண்ன்ற இடத்துல பிளஸ் அந்த நேம் வந்து யூஸ் பண்றோம். பிளஸ்ன்றது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் கன்கர்னேட். இப்ப அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஹலோ அருண் அப்படின்றத நம்ம டைப் பண்ண போறோம். சோ இப்ப இந்த இடத்துல ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ ஒரு நேமை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்றது இது வந்து ஸ்ட்ரிங் கன்கர்னேஷன். ஒரு 2-3 ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி பண்ணணும்னா பிளஸ் யூஸ் பண்ணணும். இதான் இந்த நம்ம காப்பி பண்ணி இதை பண்றோம் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு ரன் பண்றோம். இப்ப ரன் பண்ண என்ன இப்போ 2 times 3 times டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா 2 times 3 times காப்பி ஆகும். இப்போ Ctrl+C Ctrl+V. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா 4 times டிஸ்பிளே ஆகும். சோ இவ்வளவுதான் பிரிண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்ப வந்து ஆப்பிள், இது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்றது ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் நம்பர். நம்பர்னா என்னன்னா ஒரு இன்டிஜர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றதா நம்பர். இது பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். இப்ப டெசிமல். டெசிமல்னா 4.567. சோ இது ஒரு டெசிமல் பாயிண்ட். சோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம் டேட்டா டைப். இது பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது இப்போ ஒரு ஹாஷ் மணி இஃப் இட் இஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப டி கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்தீங்கன்னா இது வந்து யூசர் ட்ரூ. இல்ல எனக்கு ஃபால்ஸ் நான் மென்ஷன் பண்ணோம்னா ஃபால்ஸ். சோ இது ஒரு டேட்டா டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் டைப். இது வந்து ஒரு டேட்டா டைப். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது டுபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா பிராக்கெட்ல கொடுக்கணும். இது டெசிமல் பாயிண்டாவும் இருக்கலாம் இன்டிஜராவும் இருக்கலாம். 4.5, 5.6, 7.8, 78 சம்திங் ஏதாவது நம்ம கொடுக்கறோம். சோ இதுக்கு பேர் வந்து டுபிள்ஸ். இதுல வந்து எந்த எலிமெண்ட்டும் நம்ம ரன் டைம்ல ஆட் பண்ண முடியாது அண்ட் டெலீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் நேம்ஸ். இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்குறோம். இப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. சோ இது வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்ல என்ன பண்ணானா ரன் டைத்துல நம்ம ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டெலீட் பண்ணிக்கலாம், இல்ல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். சோ ஸ்ட்ரிங், நம்பர், டெசிமல், பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரிபிள்ஸ் அண்ட் லிஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது செட். One, 2, 3, இப்போ 4, 4, 5. இப்ப அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 தான் இருக்கு. 5 வந்து டூப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணாது. சோ வந்து செட்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுல டூப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணாது. அண்ட் தென் ஃபைனலி நமக்கு வந்து என்னன்னா டிக்ஷனரி. டிக்ஷனரியில எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கீ வேல்யூ கொடுக்கணும் அண்ட் தென் அதுக்கு வந்து ஒரு வேல்யூவும் கொடுக்கணும், கீயும் கொடுக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஆப்பிள் :1, ஆரஞ்சு 2, ஸோ பனானா 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி. ஸோ இதோட கீ டைப்ஸ் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பைத்தான்ல வந்து நம்ம கேஸ்டிங் ஒன்று உண்டு. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா இப்ப நம்பர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு 100 கொடுக்குறோம். இப்போ பிரிண்ட்
10 plus 10 நமக்கு என்ன வருது 20. இப்போ பிரிண்ட் நம்பர் ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு எரர் வரும். என்ன எரர்னு பார்த்தோம்னா டைப் அன்சப்போர்ட்டட் டைப் ஃபார் பிளஸ் இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங். இது வந்து இன்டிஜர் அண்ட் இது வந்து நம்பர்ன்றது நம்ம பிராக்கெட்குள்ள கொடுத்துருக்கனால இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ நம்பரும் ஸ்ட்ரிங்கும் வந்து கன்கண்டென்ட் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இன்ட் ஆஃப் நம்பர், இப்போ இன்ட் ஆஃப் நம்பர் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணு 110. ஸோ இப்போ இல்லை எனக்கு ஃப்ளோட் ஆஃப் நம்பர், இதை வந்து ஒரு ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும் 110 பதிஞ்சிடும். ஸோ ஒரு நம்பரை வந்து கன்வெர்ட் பண்றது வந்து இன்டிஜர் அண்ட் தென் ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி டைப் கேஸ்டிங் இதுக்கு பேர் வந்து இன்டிஜரை வந்து கன்வெர்ட் பண்ணு. இப்போ வந்து பிரிண்ட் இன்ட் ஆஃப் பிராக்கெட்குள்ள 10. ஸோ இப்போ இன்டிஜர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் டைப் கேஸ்டிங். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது டைப் அனோடேஷன். அது நம்ம ப்ரோக்ராமருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 10 நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா கோலன் இன்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்றது ஏஜ்ன்றது ஒரு இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ இது வந்து என்னன்னா ஈக்குவல் டு அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இது எதுக்காக மென்ஷன் பண்றோம்னா இப்போ பிரிண்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரன் பண்ணையில நமக்கு ஏஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம பைத்தான்ல வந்து இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. இப்போ நார்மலாவே நம்ம வந்து இப்படி கொடுக்காமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்காம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 10 நான் பிராக்கெட்குள்ள கொடுத்தேன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நான் ஏஜ் ஈக்குவல் டு இப்போ நான் ஸ்ட்ரிங்காவும் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் கோலன் இன்ட்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணும். நான் ரன் பண்ணல இந்த இடத்துல இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன், பட் இந்த இடத்துல எனக்கு வந்து இது மென்ஷன் பண்ணும் இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி அனோடேஷன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து யூஸ் பிராக்கெட்குள்ள கொடுக்காம இப்போ கரெக்டா வந்துச்சு. ஸோ இதுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா டைப் அனோடேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து நார்மலாவே இதை மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தப்பு வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் டீபக் பண்றது. ஸோ இப்போ ஏஜ் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்டிஜர் தான் கொடுக்கணும். இப்போ நேம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ அதனால அனோடேஷன் கொடுத்து நம்ம ஒர்க் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்னா பிராக்கெட்ல கொடுக்குறோம் நேம் கமா கன்கர்னேட் வந்து பிளஸ் ஏஜ் பிளஸ் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணி கன்கர்னேட் பண்ணி சேவ் பண்ண போறோம். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா நேம் அருண். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கமா போடணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் நீட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். நம்ம இந்த மாதிரி நேம் கமா நேம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றதுக்கு இன்னொரு ஃபார்மேட் உண்டு. நம்ம பிரிண்ட் எஃப் கொடுத்து பிராக்கெட்குள்ள நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிராக்கெட்குள்ள டைப் பண்றது எப்படி அப்படின்னா இந்த சிங்கிள் கோடாவும் இருக்கலாம் இல்ல டபுள் கோடாவும் இருக்கலாம். இப்படியும் கொடுத்துட்டேன். பட் நம்ம as it is நம்ம சிங்கிள் கோடாவே கொடுப்போம். நேம் கோலன். இப்போ என்ன பண்றோம்னா கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள அந்த நேம் டிஸ்பிளே பண்றோம். ஏஜ் அந்த கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள ஏஜ் டிஸ்பிளே பண்றோம். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. இது வந்து சிம்பிள் மெத்தட். பட் நம்ம சேம் இட் இஸ் நம்ம என்ன டைப் பண்றோமோ அதே தான் வருது. பட் ஆனா அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட். நேம் கோலன் கொடுத்து நம்ம அந்த கர்ஸ்லி பிராக்கெட்குள்ள அதே கொடுத்துக்கிறோம். ஏஜ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா வருது. இது வந்து ஒரு நல்ல மெத்தட் ஃபார் பைத்தான்ல ஃபார்மேட் யூஸ். ஸோ பைத்தான்ல வந்து ப்ரொஃபஷனலா நம்ம யூஸ் பண்றது இந்த மாதிரி பிரிண்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் a ப்ரொஃபஷனல் வே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃப் அப்படின்றது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆடு. இப்போ ஏ அப்படின்றது ஃப்ளோட் கமா பி ரெண்டு வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்றேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் a plus b ன்னு கொடுக்குறோம். adding two numbers ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி இங்க வருது. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். அப்ப add 10, 25. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா print add 30, 40. சோ இப்ப இத ரன் பண்ணி பார்க்கல என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரெண்டு நம்பரும் ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணி அது ரெண்டையும் சம் பண்ணி நமக்கு கிடைக்கும்.
இப்ப நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆடுக்கு பதில் 10 + 25 ஆர் 30 + 40 போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அப்புறம் ஏன் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்றது என்னன்னா ரிப்பீட்டட் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 10,25 அப்படின்னா இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னா print f அந்த ஃபார்மட் என்ன பண்றோம்னா adding two numbers அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லனா a = a நம்ம கொடுக்கிற நம்பரை டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ நாங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ a = 10 b = 25 ஆன்சர் வந்து 35. அதே மாதிரி a = 30 b = 40 ஆன்சர் வந்து என்ன. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா print adding two numbers அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம அதுதான் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கோட்ஸ் வந்து எழுதிட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சிம்பிளா ஒரு லைன்ல வந்து கால் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்னு பார்க்க போறோம். def greet. இப்போ இந்த greet என்ன பண்றோம், நேம் வந்து str அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றோம், greeting அப்படின்னு சொல்லிட்டு str. இப்போ print என்ன செய்யறோம்னா greeting, name. இப்போ கால் பண்றோம் print greet. இப்ப அருண் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்றோம். இப்ப ரன் பண்ணுங்க. அப்ப நமக்கு வந்து அந்த ரெண்டு நேம் வந்து சான் பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டா இதுல வந்து இப்ப வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப ஹாய்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்னு பாஸ் பண்ணாலே, இப்ப நேம் வந்து நான் அருண் பாஸ் பண்றேன், கிரீட்டிங் பாஸ் பண்ணவே இல்லை. கிரேட். இப்ப அருண் மட்டும் நான் பாஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஹாய் அருண். சோ நம்ம டிஃபால்ட்டா வந்து இந்த இதுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்க வந்து ஸ்ட்ரிங் அது வந்து எதுவுமே பாஸ் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம அதுல அசைன் பண்ணிருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அதை எடுத்துக்கிறோம். சோ இது ஒரு மெத்தட். சோ ரெண்டு ஸ்ட்ரிங்கும் நம்ம பாஸ் பண்ணலாம் நம்ம ஆர்குமெண்ட். இல்ல நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா நம்ம இன்னொரு ஆர்குமெண்ட்க்கு டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது ஒரு ஃபங்க்ஷன். அது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபங்க்ஷன் வந்து def ஃபங்க்ஷன் நன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ண போறது இல்லை. இப்போ print hello. ஏதாவது ஒரு ஹெட்டிங் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள நமக்கு தேவையான பிரிண்ட் அவுட் எதுவுமே யூஸ் பண்ணிட்டு இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ஹலோன்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ணல, ஜஸ்ட் another ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டிஸ்பிளே பண்றோம். ஸோ எங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிருக்கிறது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு another டைப் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லூப். பைத்தான்ல வந்து 2 டைப் ஆஃப் லூப் இருக்குது, ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஃபார் லூப் வந்து என்னன்னா ஒரு ஃபைனட் ரேஞ்ச் வந்து நம்ம கொடுப்போம். நம்ம ஃபைனலா இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அந்த லூப் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான் ஃபார் லூப். ஒயில் லூப் வந்து இன்ஃபைனைட், நமக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுதான் வந்து ஒயில் லூப். இப்போ நம்ம ஃபார் லூப்போட மெத்தட் என்னன்னு பார்ப்போம். ஃபார் இப்போ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். நார்மலி நம்ம யூஸ் பண்ற வேரியபிள் i in range. இப்போ 3 நம்ம கொடுக்கிறோம். print hello. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொடுக்கல என்ன ஆகும்னா 5 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து எக்ஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து யூஸ் பண்ண போறோம் ஃபார் லூப். இப்போ நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா நேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். அதுல யூஸ் பண்றது லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ அருண் சங்கர் ராணி நேம்ஸ் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் நேம் இன் நேம்ஸ் நேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ண போறோம். இப்போ நமக்கு வந்து அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா நேமும் இருக்கும். ஹாய் அருண், ஹாய் சங்கர், ஹாய் ராணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னுக்குள்ள ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஹாய் அருண், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு நமக்கு ஒரு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இதுதான் ஒரு நேம்ஸ் லிஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணி பண்றது. இப்போ நம்ம ஃபார் லூப்ல மோர் தென் ஒன் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட், ஸோ அத்தனை டைம்ஸ் வந்து அந்த உள்ள லைன்ஸ் எல்லாமே நமக்கு ரன் ஆகும். ஸோ ரன் ஆகலாம். இதுதான் ஃபார் லூப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒயில். இப்போ ஒயில்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒயில் கண்டிஷன் ட்ரூ, இதுதான் இதோட. இப்போ உள்ள வந்து பிரிண்ட் ஹலோ. இப்போ ஒயில் ட்ரூ கொடுத்துருக்கனால பிரிண்ட் ஹலோ கொடுத்தோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போன்னு சொல்றோம். இப்போ நம்ம ரன் பண்ணையில என்ன ஆகும்னா ஹலோ ஹலோ ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒயில பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒர்க் அவுட் பண்ணு, ஃபால்ஸா இருந்தா வெளியவா நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ட்ரூன்றனால ரிப்பீட்டடா போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லெஸ் தென் 3. அப்போ ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கொடுக்கணும். இப்போ ஐ இன்ட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஐ லெஸ் தென் 3னா எஸ் இட் இஸ் ஐ லெஸ் தென் 3. இப்போ நம்ம ஐயை வந்து டிஸ்பிளே பண்றோம் இந்த இடத்துல. இப்போ ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ ரன் ஆயிட்டே போகிற போது நமக்கு வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 0 1 2 3 ரன் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப அது வந்து வெளியே வந்துடும். இதுதான் ஒயிலோட இது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ a int equal to 2, b int is equal to 2. இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் a equal to b அப்படின்னு சொல்றோம். ஆர் a less than b. பிரிண்ட் a greater than b. print a equal to b. print a not equal to b. print a less than or equal to b. print a greater than or equal to b. So இப்போ இந்த மாதிரி ரன் பண்ணல என்ன ஆன்சர் வரும்னா நமக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஏயும் பியும் செக் பண்ணுது. ஏ லெஸ் தென் பினா இட்ஸ் அ ஃபால்ஸ், ஏ கிரேட்டர் தென் பி ஆனாலும் இட்ஸ் அ ஃபால்ஸ். ஏ ஈக்குவல் டு பி மட்டும் தான் இந்த இடத்துல ட்ரூ. அண்ட் தென் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ட்ரூ, greater than or equal to be true, and then a not equal to b na it's a false. So இப்போ இது என்ன பண்ணுது எல்லாமே ரிலேஷனல் ஆபரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கண்டிஷன் செக் பண்றது எல்லாமே இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ யூசர் இன்புட் str வந்து என்ன பண்றோம்னா யூ ஏதாவது சம் நேம்ஸ் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்னா கஸ்டம் செக் பண்றோம். யூசர் இன்புட் ஈக்குவல் டு ஹாயா இருந்ததுன்னா printf வந்து என்ன பண்றோம்னா ஹலோ. elif யூசர் இன்புட் வந்து இப்போ how are you அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா how are you அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்றோம். இப்போ elif திரும்ப யூசர் இன்புட் ஈக்குவல் டு பாய் அப்படின்றதுன்னா எல்ஸ் என்ன பண்றோம்னா print not valid, நீங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து எதுவுமே not valid அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா செக் பண்ணுது. இப்போ யூசர் இன்புட் வந்து இப்போ ஹாய்ன்னு இருக்குது. அப்போ அது உள்ள வந்து நம்ம ஹாய்னே. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஹாய்ன்ற இடத்துல கொடுத்துருக்கனால இது வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஹவாரியூன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஹவாரியூ. ஸோ இப்போ ஹவாரியூன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறது ஹவாரியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனா நம்ம செக் பண்ணி நம்ம இது பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்புட் வந்து என்ன பண்றோம்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இன்புட் ப்ராம்ப்ட் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்டர் யுவர் நேம் எனிதிங். ஸோ இப்போ அதை நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்மகிட்ட கேட்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா ஒய் ட்ரூ. இப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவா இருக்க வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டே இருக்கும். இப்போ ஹாய் திரும்ப கேக்குதா யூ, ஸோ நாட் வேலிட் நாட் வேலிட். ஸோ இப்போ அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும். அதான் ஒயில் கண்டிஷனோட ட்ரூ வேல்யூ. நெக்ஸ்ட் பைத்தான்ல பார்க்க போறது எரர் ஹேண்ட்லிங். எரர் ஹேண்ட்லிங்னா எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வந்து வித்தின் கோட்ஸ்குள்ள டைப் பண்ணணும். பட் நம்ம டைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ நேம் எரர் அப்படின்ட்டு இது நம்ம ப்ராப்பரா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா a, b is equal to 5, 10 இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா a is equal to 5ஆவும் b is equal to 10ஆவும் அசைன் பண்ணும். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 10 வந்து வித்தின் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். அப்ப வித்தின் கோட்ஸ்குள்ள கொடுக்கிற பிரிண்ட் a plus b பண்ணையில என்ன ஆகும்னா எரர் வரும். ஏன்னா வந்து இது வந்து இன்டிஜர், இது வந்து ஸ்ட்ரிங். அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா டைப் எரர், அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட். இன்டிஜரும் ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ண முடியாது.
அப்ப இந்த டயத்துல நான் கீழே வந்து கண்டினியூவா கோடிங் எழுதியிருப்பேன். கண்டினியூஷன் கீழே வந்து நிறைய நான் கோடிங் வந்து கண்டினியூவா இருக்கும் எனக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கிப் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வரக்கூடாதுன்றக்காக நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸப்ஷன் வந்து எப்பயுமே எரர் ஹேண்ட்லிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களோட. இப்ப ட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட், இப்ப எக்ஸப்ட் நம்ம என்ன பண்றோம்னா டைப் எரர் அஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போறோம். அப்ப பிரிண்ட் இ, பிரிண்ட் எஃப், இப்ப பிரிண்ட் கண்டினியூஸ் எரர் கொடுப்போம். இப்ப என்ன அப்படின்னா சம்திங் வென்ட் ராங் அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர். அப்ப நம்ம யூசருக்கு என்ன தெரியும்னா இந்த இடத்துல வரையில தப்பா கொடுத்துருக்காங்க, 10ன்றது தப்பு இன்டிஜர், ப்ளீஸ் வேலிட் இன்டிஜர் நம்பர். அப்ப இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க மென்ஷன் பண்ணல இது என்ன ஆகும்னா ப்ளீஸ் என்டர் ஆன்சர் வந்து சொல்லும் ப்ளீஸ் என்டர் வேலிட் இன்டிஜர் நம்பர். நீங்க தப்பா கொடுத்துருக்கறதுனால இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம வெளியாயிரும். சப்போஸ் இந்த எரர் வரல, எனக்கு வேற ஏதோ எரர் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா எல்ஸ்பாட்ல வந்து என்னன்னா சம்திங் ராங், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, அது என்னன்றதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய எரர் செக் பண்ணலாம், டைப் எரர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிவிஷன் எரர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய எரர் ஹேண்ட்லிங்ஸ் நிறைய வரும். அப்ப அந்த எரர்ல நம்ம போட்டே இருக்கலாம். கடைசி இது என்ன எரர்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலனாலுமே ஜஸ்ட் எல்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த எரர் வந்தாலுமே புதுசா ஒரு எரர் எதுவும் வந்தாலுமே அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்ஸ்ல போயிட்டு நமக்கு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஷன் ஆயிடும். ஸோ எப்பயுமே வந்து அதனால வந்து ஒரு ட்ரை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங் வந்து ட்ரை எக்ஸப்ஷன் யூஸ் பண்றது ஒரு பெட்டர் வே ஆஃப் ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்ல வந்து பெட்டர் வே. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து மேத்ஸ்ல இருக்கும் இப்போட பைத்தான். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது பைத்தான்ல வரைய நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொன்னோம்னா இம்போர்ட் மேத். இப்போ இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் மேத் டாட், இப்போ ஸ்கொயர் ரூட், மேத்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஸ்கேல், ஸ்கொயர் ரூட், லாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கொடுக்கல என்ன ஆகும்னா 1.73 அப்படின்னு சொல்லிட்டு இதாகும். இப்போ இன்னொன்னு நான் என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் மேத் அஸ் எம். ஸோ இப்போ அப்படின்னா என்னன்னா இந்த லைப்ரரியை எம்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் எம் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைப்ரரியை வந்து இன்னொரு மெத்தட்ல இம்போர்ட் பண்ணலாம் ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணல பிரிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 டைரக்டா கொடுத்துடலாம் நம்ம 6. இப்போ நான் ரன் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல கமா இன்னொரு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னா இப்போ tan அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா, tan கொடுக்கலாம். இப்போ என்னன்னா பிரிண்ட் tan ஆஃப் 4, நம்ம அதோட ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இம்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்போர்ட்ல நிறைய இருக்குது, ஒவ்வொரு லைப்ரரியா நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம், ஒரு சாட்பாட் ப்ராஜெக்ட். நம்ம சின்னதா ஒரு சாட்பாட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம், அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அது str கொடுக்குறோம், பேர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடே ஒய் ட்ரூ. இப்போ ஒரு யூசர் இன்புட் வாங்க போறோம், யூசர் இன்புட், இது வந்து ஒரு str ஸ்ட்ரிங் இன்புட், ப்ராம்ப்ட் வந்து u. இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம் ஹாய்னு அடிக்கிறாங்களா இல்ல ஹலோன்னு அடிக்கிறாங்களான்னு செக் பண்ண போறோம். இப்போ நம்ம யூசர் இன்புட் வந்து செக் பண்ணல ஹாய் அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட், சப்போஸ் அவங்க வந்து ஹை சை கொடுத்தாலும் வித்தியாசம், ஹை சை கேல்குலேட்டர் கொடுத்தாலும் நமக்கு டிஃப்ரெண்டா காமிக்கும். அப்ப நம்ம காமனா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கலா லோயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாத்திக்கிறோம். லோயர்னா என்ன பண்ணா அவங்க எப்படி டைப் பண்ணாலும் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் ஒரு லோயர் இன்புட்டா லோயரா கன்வெர்ட் பண்ணிடும், அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம் இன்புட்ல அவங்க ஹாய் டைப் பண்றாங்க இல்ல ஹலோ டைப் பண்றாங்க. இப்போ ஹலோ டைப் பண்ணாங்கன்னா என்ன பண்றோம்னா பிரிண்ட் ஹவ் ஹாய் தேர் ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எலிஃப் அவங்க வந்து இன் பாய்ன்னு கொடுக்குறாங்க இல்ல சியூ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்றோம்னா எல்ஸ் இஃப் சப்போஸ் நம்ம வந்து என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இப்போ பிளஸ் இல்லைன்னா ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணோம்னா ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ், ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்
இப்ப 2 நம்பர்ஸ் என்ன ட்ரைல நம்ம மென்ஷன் பண்றோம். ட்ரை ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்பர் 1. இது வந்து ஒரு ஃப்ளோட்டா எடுக்க போறோம். சோ இப்ப ஃப்ளோட் இன்புட். அப்ப இன்புட் சொல்லல ப்ராம்ப்ட் என்ன பண்றோம்னா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்ப இந்த நம்பர் 2 ஃப்ளோட் என்டர் செகண்ட் நம்பர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் num1 plus num2. இப்ப அந்த எக்ஸெப்ட் என்ன யூஸ் பண்றோம்னா வேல்யூ எரர் அப்படின்னா பிரிண்ட் ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. சப்போஸ் இந்த ட்ரை முடிஞ்சது. இந்த இஃப் எல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம இதுக்கு தவிர்த்து வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி வருது அப்படின்றது தெரியும். இப்போ ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ ஹாய் தேர் ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பாய் கொடுத்தேன்னா என்ன ஆகும் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ நான் ஆட் ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் 10 15. ஸோ இப்போ 25.00. இப்போ நான் வேற ஏதாவது டைப் பண்றேன். சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ளீஸ் ட்ரை அகெயின். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். ஒரு மேக்ஸிமம் அதோட லைன் வந்து 20-21 லைன்ஸ் தான் இருக்குது. ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளான ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து கூகுள்லயோ அதில் செக் பண்ணிட்டு நீங்க ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் மாதிரி கால்குலேட்டர் ஏதாவது போட்டு பாருங்க. உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.